சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இறைவன் இறையனார் அகப்பொருளுங்கிற ஒரு இலக்கண நூலை அருள்கிறார். அந்த இலக்கணத்திற்கு உரை காண்பதற்காக மதுரையில சங்கப்பலகையில் இருந்த 49 புலவர்கள் 49 உரை எழுதுறாங்க. 49 உரையில எது சிறந்த உரை என்கிற சந்தேகம் பாண்டியனுக்கு ஏற்பட அதை போய் பாண்டியன் ஆத்தர் சிவபெருமான் கிட்டே கேட்கிறார். ஏன்னா ஆத்தர் தானே எது சிறந்த உரைன்னு சொல்ல முடியும். அந்த ஆத்தர் என்ன பண்றாரு, என்னை விட பெரிய ஆத்தர் ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் என் பிள்ளை முருகப்பெருமான், அவன் இதற்கு தீர்ப்பு சொல்லுவான்னு சொல்றாரு. முருகப்பெருமான் என்ன பண்றாரு, ஒரு உப்பு வணிகரனுடைய மகனாக, அதுவும் மகனா பேசுற மகன், ஊம குழந்தையா பிறக்கிறாரு. ஊம குழந்தை எப்படி தம்பி தீர்ப்பு சொல்லும் நீங்க கேட்கலாம். அந்த ஊம குழந்தையாக பிறக்கிறார். அந்த ஊம குழந்தையை அரசவையில் அமர வைத்து 49 உரைகளும் அரங்கேற்றம் நிகழ்கிறது. 49 உரையில நிகழ்கிற பொழுது முருகப்பெருமான் ஒவ்வொரு உரைக்கு அந்த குழந்தை பேசத்தான் முடியாது, ஆனா உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியும்ல. ஒரு சில உரைக்கு அது கொஞ்சம் அமைதியா உட்காந்து கேட்குது, ஒரு சில உரையை கேட்டு சிரிக்குது, ஒரு சில உரையை கேட்டு அழுகுது, ஒரு சில உரையை கேட்டு கோவப்படுது. நக்கீரர்னு ஒருத்தர் ஒரு உரையை வாசித்தாரு. அந்த உரையை கேட்டு அந்த குழந்தை ததும்பி ததும்பி அழுதது. எப்படி வள்ளல் பெருமான் சொல்லுவாரு, நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து வள்ளல் பெருமான் சொல்லுவாரோ அது மாதிரி அந்த குழந்தைக்கு அழுது அழுது அப்படி ஒரு மகிழ்ச்சியில உடம்பெல்லாம் நனைஞ்சு போச்சு. அப்ப மன்னன் முடிவு செய்தான், இதுதான் சிறப்பான முறை. அப்படி தமிழுக்காக முருகன்